அலுவலகம் இருக்குது, மாவட்ட ஆட்சியர் இருக்குது, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்குது. இவ்வளவு அதிகாரிகள் இருக்கின்ற இந்த இடத்திலேயே தங்குதடை இல்லாம கள்ளச்சாராயம் இருக்குன்னா யாருடைய பின்பலம் இருக்கும்? ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவருடைய பின்பலம் இருந்தா தானே விற்க முடியும். அதனாலதான் சொல்றோம், நேர்மையா இங்க மாநில அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட சிபிசிஐடி விசாரணை பண்ணா இங்கே நீதி கிடைக்காது, உண்மை குற்றவாளிகள் தப்பித்து விடுவாங்க. இது அரசியல் ஆதாயமா? இறந்தவர்கள் அரசியல் ஆதாயமா? அவங்களுக்கு அப்படித்தான் கண்ணுக்கு தெரியும். நீங்களே பொது உடைய பாருங்க, ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அல்ல மனசாட்சி உள்ளவங்க 61 பேர் இறந்துட்டாங்க. 100க்கும் மேற்பட்டவர் இன்னைக்கு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராங்க. பல பேர் கண் பார்வை போட்டு. இதையெல்லாம் உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். சட்டமன்றத்திலும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல, மக்கள் மன்றத்திலும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல. திட்டமிட்டு எதிர்க்கட்சியை அடக்கி ஒடுக்கி எல்லாம் என்று பாக்குறாங்க. இங்கே அறவழியில போராட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி கொடுக்க மறுத்தாங்க. நைட்டு 9 மணிக்கு தான் கொடுக்கறாங்க. 23 நிபந்தனைகளை வைத்து கொடுக்கறாங்க. 23 நிபந்தனைகளை வைத்துதான் இந்த அறவழியில இந்த கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்திற்கே அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்கன்னா அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்? சர்வாதிகார அரசாங்கமாக இருக்கின்றது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. அம்மா இருந்தாங்க முதலமைச்சரா, நான் முதலமைச்சரா இருந்தோம். ஆயிரக்கணக்கான போராட்டம் நடைபெற்றார்கள். மக்களுடைய பிரச்சனையை போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்தினால் அரசு உடனடியாக கவனித்து தீர்வு கண்டது. அப்பொழுது சுதந்திரமாக எதிர்க்கட்சி தலைவர் செயல்பட்டார்கள், ஊடக நண்பர்கள் செயல்பட்டார்கள், காவல்துறை நிர்வாகம் சுதந்திரமாக செயல்பட்டது. இன்றைக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்னைக்கு கருத்து சுதந்திரமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுதிலிருந்து கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது. அப்ப என்ன கொடுக்க போறாங்க? இதேதான் செய்யும். எங்க பேசுறது கூட போறாங்க. இப்பதான் சொல்லிட்டாரு சட்டப்பேரவை தலைவர், ஏற்கனவே அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. நேற்றைய தினம் பேசுறோம், விதி 56 பேசுறோம், கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து 56 விதியின்படி பிற அலுவல்களை சட்டமன்றத்தில் பிற அலுவலை ஒத்தி வைத்து இதை எடுத்து பேசணும்னு சொல்றோம். நாங்க வெளியே வந்த பிறகு சட்டப்பேரவை தலைவர் சொல்றாரு, இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, இதெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டாரு, இதெல்லாம் எடுக்க முடியாது சொன்னாரு. நியாயம் கிடைக்காது அவருக்கு. பிரதான எதிர்க்கட்சியா இருக்கீங்க, சட்டப்பேரவை தலைவருடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சிக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து மறுக்கப்படுது. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் 3 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி சட்டமன்ற குழு சுதந்திரமாக பேச முடியல. ஏதாவது அரசு பற்றி சற்று குறைவாக சொன்னா கூட உடனே நீக்கிடுவார். அந்த அமைச்சர்கள் பேசுவதை விட சட்டப்பேரவையில் அதிகமாக பேசுறாங்க. சட்டமன்ற எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறோம், அதற்கு அமைச்சர் சொல்லுகின்ற பதிலை விட இவரே பதில் சொல்லுகிறார். அமைச்சர் பதில் வந்தா தானே அதை நிறைவேற்ற முடியும். ஆனா சட்டப்பேரவை தலைவரே பேசிடுவார். ஏன் நாங்க சொல்லல, திமுக அமைச்சரே சொல்றாங்க. நாங்க சொல்ல வேண்டிய பதில சட்டப்பேரவை தலைவரே சொல்றாங்க. எங்க சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோட நடந்துக்கிறாங்க. அவர் அந்த ஆசனம் புனிதமான ஆசனம், அதுல யார் போய் அமர்ந்தாலும் நடுநிலையோட செயல்பட வேண்டும். ஆனா நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அப்படி இருக்கிறாருன்னா இல்ல, அது வருத்தம் அளிக்கும்.